சாம்பார் வைக்க எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஈக்குவலான தக்காளி எடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வெங்காய தக்காளி ஒரு 20% அளவுக்கு வந்து வதக்கிக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து ஒரு மீடியமாக தான் வதக்கியிருக்கேன். ரொம்ப டீப்பாலாம் வதக்கல. ஓகேவா? ஒரு மீடியமாக வதக்கினா போதும். சாம்பாருக்கு வதக்கிட்டேன். இதுக்கு அடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கல்லுப்பு இது 3த்தையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். பருப்பு வந்து தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். என்னென்னா சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், பருப்பு இது 5யும் சேர்த்து நான் வேக வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன். அந்த பருப்பு தண்ணியை தான் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். ஓகேங்களா? சேர்த்துட்டு சாம்பார் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இறக்கிட்டு மல்லித்தழை வந்து பச்சையாகவே நல்லா கையாலே வந்து கிள்ளி போட்டுருங்க. அப்புறம் ஒரு தாளிப்பு எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாளிப்புக்கு. கருவேப்பிலையும் பெருங்காயமும் போட்டு தாளிப்பு கொடுத்துருங்க. ரொம்பவே சூப்பரான ஈஸியான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு